வெல்கம் பேக் டு சங்கமித்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல், அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் சிந்துவெளி நாகரிகம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ, இதை பற்றி தான் வரும், பார்த்துருவோம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசபட்டோமியா நாகரிகம் கிமு 3500 2000 வரை. மெசபட்டோமியா நாகரிகம் கிமு 3500 2000 வரை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எகிப்து நாகரிகம் கிமு 3100 1100 வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீன நாகரிகம் 1700 1122. எல்லாமே கிமு, பொது ஆண்டுக்கு முன். உலகின் தொன்மையான நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள். நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிசியில் கேட்கலாம், கீழ்கண்டவற்றை நதிக்கரை நாகரிகங்கள் இல்லாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். உலகின் தொன்மையான நாகரிகங்களில் இந்த 4 இல்லாமல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எது இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம். அப்புறம் இந்த மெசபட்டோமியா நாகரிகம், உலகின் தொன்மையான நாகரிகம் எது? 6500 ஆண்டுகள் பழமையானது. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க மெசபட்டோமியா நாகரிகம். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கலாம். இது 4மே இம்பார்ட்டன்ட், வரிசையாக பார்த்து வச்சுக்கோங்க. நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். அடுத்து இதோட காலக்கோடு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெசபட்டோமியா நாகரிகம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம், அதுக்கப்புறம் சீன நாகரிகம். எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தொடக்கத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுக்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் சமுதாயங்களாக மாறுறாங்க. அந்த சமுதாயம் ஒரு சமூகமாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த சமூகம் ஒரு நகரமாக மாறுது. ஃபஸ்ட்டு குழுக்கள், சமுதாயம், சமூகம், நகரம் அப்படின்னு ஞாபகம் ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் குழுக்களாக இருக்காங்க, அதுக்கப்புறம் சமுதாயமாக உருவாக்கப்படுறாங்க, அப்புறம் சமூகங்களாக வளர்ந்து அதுக்கப்புறம் நாகரிகங்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன் மக்கள் நதிக்கரையில் வாழ்ற விருப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வளமான மண் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஆறுகளில் பாயிற தண்ணீர் எப்போவுமே குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ல. அது அவங்களுக்கும் அவங்க வளர்க்குற கால்நடைகளுக்கும் குடிக்கிறதுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்திற்கு போகிறதுக்கு நதிக்கரையில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரப்பா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். டிஎன்பிசி கொஸ்டின். அரப்பா என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம். இப்போ அரப்பா அந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது முதல்ல யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தன்னோட நூலில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலடைந்த செங்கோற்கட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. இதுதான் அரப்பா இருந்ததுக்கான முதல் சான்று. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரப்பா நகரத்தோட இடிபாடுகளில் தன்னோட நூலில் விவரிக்கிறார். அதுதான் இந்த கூற்று. டிஎன்பிசியில் கேட்கலாம், இந்த கூற்று யார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஆங்கிலேயர். இவர் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் இந்த அரப்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதி. அதாவது இப்போ பாகிஸ்தானில் உள்ள முன்னாடி இந்தியாவின் வடமேற்கு பகுதியாக இருந்திருக்கு. அந்த இடம் தான் அரப்பா. அதை பற்றி தன்னுடைய புக்கில் விவரிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு முதல்ல ரயில் பாதை அமைக்க திட்டமிடுறாங்க. அப்போ அங்கே நிறைய தோண்டும் போது அங்கே சுட்ட செங்கற்கள் இருக்குது. அதோட தத்துவத்தை அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உணராமல் அதை அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1920 கிபி
1920 வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அரப்பா மொஹஞ்சதாரோ அந்த 2 நகரங்களையும் வந்து அகழாய்வு செய்கிறாங்க. அப்போ நீண்ட நாள் மறைஞ்சு கிடந்த ஒரு நகரத்தோடு எஞ்சிய பகுதியை வந்து தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உலகத்தின் பார்வைக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் அரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஃபஸ்ட்டு வந்து தன்னோட புக்கில் சொல்லியிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். எப்போ சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1920. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல் அரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் பொதுவான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார். அதுலேயும் இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருப்பார். இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுங்க, ஜான் மார்ஷல், சார்லஸ் மேசன். இவங்க 2 பேரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதைண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அங்குள்ள செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் அவற்றையும் மெதுவாக தோண்டி எடுத்து தான் வந்து அகழாய்வு பண்ணுறாங்க. அப்புறம் பண்டைய இலக்கியங்களை வச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதைண்ட நகரங்கள் அந்த இடங்களை மேற்பரப்பை வந்து கண்டறிஞ்சு அதன் மூலம் வந்து அகழாய்வு செய்யலாம். அது மட்டும் இந்த 2 இம்பார்ட்டன்ட். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றன. கேட்கலாம், நிலத்தடியை ஆய்வு செய்ய எதை வச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றன. இது வந்து மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் மூலம் அறிய முடியும். தொலை நுண்ணறிவு முறை, அதாவது ரேடார் மூலம் வந்து அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறைனா ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறவர் ஒரு நில அளவையாளர், அவரோட உதவியை தான் நிறுவப்பட்டுச்சு. இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. TNPCயில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த பாக்ஸ் பார்ப்போம். இப்போ சிந்துவெளி நாகரிகம் அரப்பால இதோட காலவரை என்னன்னு, அதாவது அரப்பாவோட காலவரை என்ன, புவி எல்லை. இது வந்து தெற்கு ஆசியா பகுதியை சேர்ந்தது. காலப்பகுதி பார்த்திங்கன்னா வெண்கல காலம். இதோட காலம் வந்து 3300 1900, 3300 1900 கிமு. அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலம் இது வந்து இந்த வருஷம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பரப்பளவு பார்த்திங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். TNPC கொஸ்டின் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 2000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். வெண்கல காலம் அப்படிங்கிறது மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை வந்து பயன்படுத்திய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், அதாவது அரப்பா எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவும் அரப்பாவும், ஹம்ப்ரி, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல், கன்வேரிவாலா, காலிபங்கல், மிட்டாதாய், ராகிகர்கி, மந்தா, இந்த இடங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நகர நாகரிகம். அரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். TNPCயில் கூற்று காரணத்தில் கேட்டுருவாங்க. அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இதில் பார்த்திங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. கட்டிடக்கலை வேலைப்பாடும் சிறப்பாக இருந்திருக்கும். தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் வந்து அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு தினமான அடித்தளம் வந்து கொடுத்துருக்காங்க. அரப்பா நகரத்தோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட நகர திட்டமிட்ட அமைப்பு தான். சிந்து சமவெளி நாகரிகத்தோட சிறப்பு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நகரத்தை வந்து திட்டமிட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு. இது வந்து 2 பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் என்னென்ன இருந்திருக்குன்னு பார்ப்போம்.
நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. அதாவது கோட்டை வந்து நகரத்தோட உயர் பகுதியில் தான் இருக்கும். அங்கேருந்து தான் ராஜாக்கள்லாம் காலத்தில் வந்து மக்களை கீழே பார்த்துருப்பாங்க. நகர நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. அதாவது நகரத்தோட மேற்கு பகுதி வந்து சற்று உயரமானதும் அங்கே வந்து கோட்டை இருக்குது. அங்கே நகர நிர்வாகிகள் பணிபுரிகிறவங்க தான் அங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்குளமும் தானியத்தை சேர்த்து வைக்கிற இடமும் அங்கே வந்து இருந்திருக்கு. கீழ் நகர அமைப்பு எப்படின்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையதும் அதிக பரப்பு கொண்டதும். கீழ்ப்பகுதி வந்து கிராம மக்கள் வாழக்கூடியது. அங்கு வந்து சற்று தாழ்ந்து உயரமுடையது, அதிக பரப்பளவையும் கொண்டது இருந்திருக்கு. அது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் கோட்டை வந்து மேற்கு பகுதியில் உயரமாக இருக்கும். அங்கேருந்து கீழே நம்ம பார்த்தா மக்கள்லாம் தெரிகிற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெஹர்கர், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. டிஎன்பிசி கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்ன? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும். மெஹர்கர் அப்படின்னா புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம். இது வந்து பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்றுப்பகுதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இங்கு தான் வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டிருக்காங்க. இங்கு உள்ள மக்கள் வந்து வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதாக வந்து சான்றுகள் கிடைத்துள்ளது. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்தன. அதாவது கிமு 7000க்கு முற்பட்ட காலத்தில் தான் வந்து மக்கள் வந்து வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற தொல்லியல் சான்றுலாம் வந்து கிடைச்சிருக்கு. மெஹர்கர் அப்படின்னா புதிய கற்காலத்தில் உள்ள ஒரு பகுதி. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் வந்து போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்தது. இங்கே இந்த மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பிலும் வேளாண்மையிலும் வந்து ஈடுபட்டதாக சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் இவங்க கண்டுபிடிச்சது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 7000 ஒட்டிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து தெருக்களும் வீடுகளும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். தெருக்கள் பார்த்திங்கன்னா சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்திருக்கு. தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தெருக்கள் வந்து நேராக அமைந்திருக்கு. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தெருக்களில் 2 ஓரத்துலேயும் வீடுகள் வந்து சீராக அமைஞ்சிருக்கும். 1 அல்லது 2 மாடி கட்டிடங்களாக இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் வந்து பல அறைகள் கொண்டதாகவும் ஒரு முற்றமும் ஒரு கிணறும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குளியலறையும் கழிவறையும் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. அதாவது சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையினாலும் தான் பயன்படுத்தியிருக்காங்க வீடு கட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய வெப்பத்தில் காய வச்ச செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் வந்து சீரான அளவுடையதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் தெருக்களும் வீடுகளும் அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவை வலுவானவையாகவும் கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. இதனால தான் வந்து சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் அவை நீரினால் வந்து கரையாததாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவு நீர் அமைப்பு எப்படின்னு பார்ப்போம். ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. எல்லா நகரத்துலையுமே வந்து வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு. இதை வடிகாலை வந்து மூடி வச்சுருக்காங்க. எதை கொண்டு மூடி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல் தட்டைகளையும் செங்கற்களையும் கொண்டு மூடி வச்சுருக்காங்க. அடுத்து வடிகாலில் வந்து தண்ணி போகுங்களா, அந்த நீர் வந்து கசியாமல் இருக்க லேசான மென் சரிவை கொண்ட மூடினால் வந்து மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக
முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கின்றது. அதாவது கழிவுநீர் வடிகால் அமைச்சிருக்காங்க. அது வந்து தட்டையான செங்கற்களை கொடுத்து 2 பக்கமும் மூடி இப்படி வச்சுருக்காங்க. அதில் வந்து கழிவுநீர் வந்து சரியாக போய் கடைசியில் சென்றடையணும் அப்படிங்கிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றன. திடக்கழிவுகளை தேக்கிறதுக்காகவும் ஒரு கழிவுநீர் தொட்டி வச்சுருந்துருக்காங்க. அது வந்து திடக்கழிவுகளை மட்டும் தேக்கி வச்சுட்டு தண்ணியை வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்குளம். பெருங்குளம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் பெருங்குளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். அதாவது செவ்வக வடிவத்தில் உள்ள ஒரு நீர்த்தேக்கம். நகரின் நடுவில் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. நீர் கசியாத கட்டுமானத்துக்காக மிக பழமையான சான்று. பெருங்குளம் வந்து நகரத்தோட நடுவில் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு. நீர் கசியாத கட்டுமானத்திற்கு பழமையான ஒரு சான்று அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து, இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு. நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தார் கொண்டு இந்த பெருங்குளத்தில் வந்து பூசியிருக்காங்க. அடுத்து, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தது. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் தான் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. பக்கவாட்டில் வந்து 3 அறைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டது. அதாவது இந்த மொஹஞ்சதாரோ குளம் பார்த்திங்கன்னா நகரத்தோட மையப்பகுதியில் இருக்குது. இது வந்து நீர் கசியாமல் இருப்பதற்கான ஒரு பழமையான ஒரு குளம். இது வந்து இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க. 3 அறைகள் வந்து இருக்குது பக்கவாட்டில். அப்புறம் அருகில் உள்ள கிணத்துல இருந்தால் இந்த பெருங்குளத்திற்கு வந்து நீர் வந்து இறைச்சி விட்டுருக்காங்க. உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கழிவுநீர் வந்து வெளியே செல்வதற்கும் வழிவகை செஞ்சுருக்காங்க. அடுத்து, தானிய களஞ்சியம். பெருங்குளம் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரப்பால பார்ப்போம். இந்த தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இது வந்து ஒரு செங்கற்களால் அடித்தளமிட்டிருக்காங்க. பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேர்த்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி கிடந்திருக்கு. இந்த என்னென்ன சேமித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு அந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து வச்சதுக்கான சான்றுகள் வந்து அதோட சிதைஞ்சிருக்குள்ள அதில் வந்து சிதறி கிடஞ்சிருக்கு. அதன் மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இன்னொரு தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் உண்டு. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரியானாவில் உள்ள ராகி கற்கியில் தான் வந்து இந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முதிர்ச்சி அடைந்த அரப்பா நாகரிகத்தை சேர்ந்தது. முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை வந்து சேர்ந்திருக்கும். இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க, டிஎன்பிசியில் கேட்கலாம். அடுத்து, மாபெரும் கட்டிடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்காகும். மொஹஞ்சதாரோவில் வந்து பெரிய குளம் பார்த்துருப்போம். தானிய களஞ்சியம் வந்து அரப்பால பார்த்துருக்கோம். இன்னொரு கட்டிடம் பொது கட்டிடம் வந்து இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்ட அரங்கு. இது வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளில் பரந்து விரிந்த ஒரு கூடம் ஆகும். ஒரு கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 20 தூண்களும் 4 வரிசைகளையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வணிகம் மற்றும் போக்குவரத்து. அரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எல்லைகள் மற்றும் அளவைகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, இவங்க வந்து சக்கரங்களை கொண்ட வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரங்களில் வந்து வண்டியில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த சக்கரத்தில் வந்து ஆரக்கால் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. கூற்று காரணத்தில் கொடுத்து கூட கேட்கலாம் ஆடும் நோட்டில். அடுத்து, இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெசொப்பொட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசொப்பொட்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இது உறுதிப்படுத்துகிறது. அதாவது
மெசபொட்டோமியாவோட வந்து விரிவான வணிகம் வந்து நடந்திருக்கு. சிந்து பகுதியை சேர்ந்த முத்திரைகள் வந்து ஈராக், குவைத் மற்றும் சிரியா அந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுமேரியாவின் அங்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் குறிப்பிட்ட. அதாவது நாரம் சின் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து சிந்துவெளி பகுதியிலிருந்து மெலுக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அணிகலன் பெற்றதற்கான குறிப்புகள் வந்து இந்த நாரம் சின்னோட காவியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுமேரியாவின் அங்காடிய பேரரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாரன்சன். இவர் வந்து சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவரோட காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து போக்குவரத்திற்கு வந்து காளைகள் பயன்படுத்தப்பட்டன. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு காளைகள் பயன்படுத்தினர். கூற்று சரியா தவறா அப்படி கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இந்த இரு பகுதிகளும் இடையில் வணிகம் நடைபெற்றதே காணப்படுகிறது. அதாவது பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோனியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் கண்டுபிடிக்கதையும் ஒத்து போயிருக்கு. அதனால இவங்க 2 பேருக்கும் இடையில வணிகம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கப்பல் தட்டும் தளம் எங்கே இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா லோத்தல். கப்பல் கட்டும் தளம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்தல், குஜராத்தில் இருந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனியிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனியிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? குஜராத் மாநில லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது வந்து அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அதாவது கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனியிடும் தளம் வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக இவங்க வந்து கடல் வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு நெட்டியில் தலைப்பட்டையுடனும் வலது கையின் மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகளை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில். அவர் போட்டிருக்க அணிகலன் அவரோட உடையமைப்பெல்லாம் இப்போவும் அவங்க உள்ள மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிந்துவெளி மக்கள் என்னமான தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். இவங்க ஏற்கனவே வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறிய பிரிவாகும். அதாவது தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் உள்ளது. குஜராத் மாநிலத்தில் லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிந்துவெளி மாநிலத்தில் சமகாலத்தில் உள்ள நாகரிகங்களில் இது வந்து ரொம்ப மிக சிறிய அளவீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். இந்த மில்லிமீட்டர் அளவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. அடுத்து மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்று உருவாக்க பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலையை அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். அதாவது
மொஹஞ்சதாரோவில் ஒரு ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் ஆண் சிலை இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் நடனமாது பெண் சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அந்த பெண் சிலை வந்து நடனமாது அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஜான் மார்ஷல் பார்த்துட்டு இந்த சிலையை அந்த காலத்தில் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி அவரால் நம்ப முடியலாம். ஏன்னா இந்த மாதிரி வடிவமைப்பு வந்து கிரேக்க காலம் வரை வந்து கண்டுபிடிக்கப்படலை. இருந்தாலும் இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காப்டி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருனியா ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அதாவது பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரி, வாலா, பொருணை, அதுங்கிறது காவிரி, பொருணை தமிழ்நாட்டில் உள்ள பெயரையும், ஆப்கானிஸ்தானில் உள்ளதில் வந்து காவிரி, பொருன்ஸ் இந்த மாதிரி ஆளுகள் பெயர்லாம் தமிழ் சொற்களை வந்து சொல்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் வந்து இங்கேயும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் பேர், பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் பேர். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மக்கள் என்ன மாதிரி ஆடையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி ஆடைகளை பெரும்பாலும் பயன்பாட்டில் இருந்திருக்கன. அடுத்து அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் அப்படின்னு தெரியுது. சுழல் அச்சுகள் பயன்படுத்துறதுனால அவர்கள் வந்து நூற்கவும் கற்றுருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது இல்லாமல் கம்பிளி ஆடைகளும் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பருத்தி ஆடைகள், கம்பிளி ஆடைகள் ரெண்டுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலர் மேல் ஆபரணங்களை வந்து அணிஞ்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்களை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியலை. இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அவங்கள அறிந்திருக்கவில்லை. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கேட்கலாம். இரும்பு மற்றும் குதிரை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தின. ஆபரணம் செய்ய எந்த மணிக்கற்கள்? சிவப்பு நிற மணிக்கற்கள். இதை கார்னீலியன் அப்படின்னு கூட ஆப்ஷனில் வைக்கலாம். சிவப்பு நிற மணிக்கற்கள் இல்லாட்டி கார்னீலியன். அடுத்து அவர்களை நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்புகிறாங்க. அடுத்து தொழில். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு முன்னாடி பார்த்தோம். அடுத்து மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க. மட்பாண்டங்களை வந்து தீயிலிட்டு தான் உருவாக்கியிருப்பாங்க. அது செய்கிறதுக்கு சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றிய அறிய எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் வழி வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. சமய வழிபாடு பற்றி எதுவுமே கிடைக்கலையா, இருந்தாலும் பெண் சிலைகள் கிடைக்கிறத பொறுத்து தாய் வழி வழிபாட்டை வந்து பின்பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி கலை வடிவங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹரப்பா நகரத்திற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். 3300 1900 கொடுத்துருப்பாங்க. 1900 தான் வந்து சரிய தொடங்கியிருக்கும். அதாவது ஹரப்பா நாகரிகம் கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். ஆற்றின் கரைகளில் உள்ள அதன் நகரங்களின் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகளை அழித்தல் மற்றும் தொற்று நோய் தாக்குதல் இதன் மூலமாக வந்து சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சுமேரியர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சாப்டர்லேருந்தே நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இன்னும் 9th +1 படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வுகளுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தான் வந்து தொல்லியலாளர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு அழைக்கப்படுது. கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா, அதை தான் வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக எந்த அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. யுனெஸ்கோவால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் பற்றிய என்னென்ன உண்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று, பழமையான 4 நாகரிகங்களின் பெரிய பரப்பளவு கொண்டது, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம், மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மீள்பார்வை பார்த்துக்கங்க. முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். மொஹஞ்சதாரோவில் தான் பொதுக்குளம் இருக்குது, பெருங்குளம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், மொஹஞ்சதாரோ. அப்புறம் நகரத்தின் பரப்பளவு எங்கேருந்து எங்கேன்னு பார்த்துக்கலாம். மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, ஆப்கானிஸ்தான் வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் எது வரைக்கும் பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் அந்நாளில் இந்த பாக்ஸில் உள்ளதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசா பிரமிடு கிமு அதாவது பொது ஆண்டு முன் 2500 குபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. கிசா பிரமிடு சுண்ணாம்பு கல்லால் குபு மன்னரால் கட்டப்பட்டது. அடுத்து, உர் ஜிகுராட் மெசோபொட்டோமியா அதாவது சுமேரியா காலம் உர் நம்பு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அபு சிம்பல் எகிப்தரசின் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அடுத்து, புக் பேக் பார்ப்போம். பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடு. கொஸ்டின் நம்பர் 1, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் பார்த்தோம். இரும்பை பற்றி மட்டும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அதான் இரும்பு எந்த ஆப்ஷன் இல்லையோ அதான் கரெக்டு. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதை மட்டும் அறிஞ்சிருந்தாங்க. இரும்பை பற்றி தெரியலை. குதிரைகளை பற்றியும் அவங்க வந்து அறிஞ்சிருக்கலை. அடுத்து, செகண்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம் அதாவது வெண்கல காலத்தை வந்து சார்ந்தது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? மண் மிகவும் வளமானதால், சீரான காலநிலை நிலவுவதால், போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால், பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் தான் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து. கூற்று 1, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இரண்டுமே சரி. கூற்று 1ம் சரி, காரணமும் சரி. கூற்று, காரணம் சரி. அடுத்து, 2வது கொஸ்டின். கூற்று, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று 3, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருக்கின்றனர். இதுவும் சரி. அவங்க வந்து பொறியியல் திறன் வந்து மேம்பட்டது தான். நீரோட்டம், ஓதங்கள்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. கூற்றும் காரணமும் சரி. அடுத்து, 4வது கொஸ்டின். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது. ஆப்ஷன் 4 இதுதான் கரெக்டு. அடுத்து,
கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. கூற்று 2 ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. கூற்று 3 தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. எவை சரியானவை? அனைத்துமே சரி. இதில் எல்லாமே சரிதான். பொருந்தாததை வட்டமிடு. இவங்க காளைகளை போக்குவரத்துக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆடுகள், எருதுகள், பண்டிகைலாம் வளர்த்துருக்காங்க. குதிரைகளை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல, அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. தவறான இணை ஏஎஸ்ஐ தான். அது அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வரும். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் மிக பழமையான நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் மெசபொட்டோமியா நாகரிகம் மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவரால் தான் நிறுவப்பட்டிருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. தானிய களஞ்சியத்தில் தான் தானியங்கள் சேர்த்து வைக்க பயன்படுத்தப்பட்டன. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகின்றன. அதாவது மக்கள் குழுக்களாக சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றன. அடுத்து சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். கரெக்டு தான், பாகிஸ்தானில் இருக்குது. சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச்சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச்சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தப்பு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அதுதான் கரெக்டு. பொறுத்துக. மொஹஞ்சதாரோ வெண்கலம், கோட்டை கார்னிலியன், இந்த பக்கம் மேடான பகுதி, சிவப்பு மணிக்கல், உலோக கலவை, இறந்தோர் மேடு. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தோர் மேடு, வெண்கலம் அப்படிங்கிற உலோக கலவை, கோட்டை மேடான பகுதி, கார்னிலியன் சிவப்பு மணிக்கற்கள். இவ்வளோதான். இந்த பின்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள சிந்துவெளி நாகரிகம் பார்ப்போம். தேங்க்யூ.